ஸோ ஹாய் காய்ஸ். ஸோ நான் தான் அவங்க பார்த்து ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரீசெண்டாக ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஏன்னா நார்மலாக டே வீடியோ போடுறதா சரி, லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ போடுறதா சரி, அன்பாக்சிங் வீடியோ போடுறதா சரி, இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவே போடுறதா சரி, ஷார்ட்ஸே போடுறதா சரி, நான் என்ன ட்ரைபாட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் லைக் ஆல்மோஸ்ட் நான் ஷேர் ஆரம்பிச்சு 3 years ஆகுது. ஓகேவா? இந்த ஒரு 3 yearsலேயும் ஒரு சேனல் உருவாக்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ முதல்ல ஒரு என் ஃபர்ஸ்ட் சேனல் தான் மெயின் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபன் நீங்கள் தரியான விஷயம் நான் என் தம்பி ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம் இந்த இயர் ஆரம்பிச்சு தான் 3 சேனல் இருக்குது. ஒன்று மேக்ஸு, அப்புறம் சயின்ஸு, அப்புறம் ஃபன் ஃபேக்ட்ஸ் தமிழ் அப்படின்னு 4 சேனல் வச்சுருக்கோம் இப்போ நம்ம. ஸோ அந்த மீதி 3 சேனல் அப்போல்லாம் ரீச் ஆகலை. பட் ஸ்லோவாக அது நம்ம அப்லோட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபன் லேர்னிங் தரியான விஷயம் சரியா. அண்ட் இந்த 3 சேனல்ஸ்க்கு நம்ம எந்த ட்ரைபாட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ பெருசாக கேமராமேனு லைட்டிங்லாம் எவ்வளோ கிடையாது. நார்மலாக வீட்டில் ஒரு நார்மல் என்வாயர்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதான் ப்ரெசென்ட்டாக நல்லா இருக்கும் அண்ட் குட் பேக்ரவுண்ட். நீங்கள் பார்க்க முன்னாடி நாங்கள் அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இந்த 3 yearsமே ஒரு 3 ட்ரைபாட் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல் ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் ஒரு ட்ரைபாடு 700 rupeesக்கு ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாட் மாதிரி. ஸோ அது ஈஸியாக ப்ரோக் ஆயிடுச்சு 1 yearல. அவ்வளோவா பெரிய இருக்கும் அதில். அண்ட் ரெண்டாவது இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிது அதான் செகண்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இன்னும் பிடிச்சது இப்போ நான் காட்ட போகிறேன் அதுதான். ஸோ இந்த ட்ரைபாட் நான் எடுத்துருக்கேன். அது ஆல்மோஸ்ட் 2 years ஆயிடுச்சு வாங்கி. டிஜிடெக்ஸோடது 2000 ரூபாய். இதுக்குள்ள லைட்டாக வேறு வாங்கியிருந்தேன். திஸ் ஒன் இஸ் அ குட் பை, நல்லாவே சொல்லலாம். பட் எனக்கு என்ன கஷ்டம் ஈஸியாக ஸ்க்ரூ பண்ணுறது, லைக் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரூ பண்ணுறது அண்ட் டக்குன்னு நார்மலாக கொடுக்குறது அதுவும் வயிறு கட்டிங்காக இருக்கும். அண்ட் ஹைட் ஆஃப் இருக்கிறது. ஸோ அதனால ஆல் 3 in 1 மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஹைட் ஆஃப்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ட்ரைபாட் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருந்தேன். அது என்னெல்லாம் கேட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு, ஸ்டூடியோ லைட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு, மைக் அதெல்லாம். ஸோ அந்த ட்ரைபாட் தான் அந்த ட்ரைபாட். ஸோ இந்த கலரே நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஃபேன்சி கலர். இது எனக்கு சத்தமாக பிடிச்ச ஒரு ட்ரைபாட் இருக்கிறதே. நான் ஆல்மோஸ்ட் எடுத்துக்க பாதி வீடியோக்கு மேலே இந்த ட்ரைபாட் தான். ஸோ இந்த ட்ரைபாட் நான் எப்போ வாங்கணும் அன்றைக்கே ரிவ்யூ தரணும்னு ஆசைப்பட்டேன். ஆல்மோஸ்ட் 4-5 months ஆயிடுச்சு. ஏன்னா இந்த லாஸ்ட் 4-5 months நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் இந்த ட்ரைபாட் ரொம்ப பிடிக்கும். இதில் 4 யூஸ் இருக்குது. ஸோ முதல் யூஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நார்மல் சின்ன ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இதை நீங்கள் பிடிச்சிட்டு எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் 1 யூஸ். செகண்ட் நான் எடுக்கிற வீடியோஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சில வீடியோலாம் தலை தெரியாது, சிலது காலே தெரியாது, சிலதெல்லாம் எதுவுமே தெரியாது, ஃபேஸே தெரியாது, இதில் கட்டாயிரும். ஆனால் இது ஹைட் ஜாஸ்தி. அண்ட் நான் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கில் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக வராது. இல்லை இப்படி ஆக்கிப்பேன். நான் இந்த மாதிரி ஆக்கி நான் எடுப்பேன். ஒரு கிம்பல் அளவுக்கு இருக்கும். அண்ட் இது ஈஸி மூவிங். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களோட ஃபோன் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா, இது ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுக்க முடியாது. நம்ம பார்த்தோன்னா ஸ்க்ரூ பண்ணுற கஷ்டமாக இருக்கும். இது பேசிக்கலி நீங்கள் ஃபோன் போட்டு மேலே வச்சுனாலே வந்துடும். அண்ட் ஈஸி, நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா நார்மல் நான் இப்போ நீங்கள் பார்த்து தெரியுமா அந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம். அண்ட் இது நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா இப்படி ஈஸியாக இப்படி ஃபோன் இருக்கா டக்குன்னு ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா இப்படி எடுத்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இது லாக் பண்ணிக்கலாம். அது வேணா பார்த்துக்கலாம். சின்ன மைண்ட் இது கூட பார்த்துக்கலாம்ல. இது வச்சுட்டு இந்த ஃபோன் வச்சுக்கலாம். அண்ட் செல்ஃபியாக வச்சுக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் சம்திங் கூல் இருக்குது. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இது கூட எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா 3 டைப் இருக்குது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இது இருக்கிற கிளிக் பண்ணுற ஆப்ஷனு, அது ஒயர் கூட கனெக்ட் பண்ணி அது இது மாதிரி தருவாங்க. அது நீங்கள் ஃபோனோட இது ஜாக் பாயிண்ட்டில் வைக்கணும். அந்த ஹெட்ஃபோன்ஸ் இருக்கிற இடத்துல ஜாக்கில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படின்னா இதோட டேரெக்டாக அது ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இது இங்கே இருக்க முடியாது. ஸோ 3வது தான் இது யூனிக்கானது. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ எதுக்கு இது கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை இப்படி எடுக்கும்போது உங்கள் கை வரைக்கும் அங்கே இருக்க எட்டாது. சேஃப்லேயே வரல எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு லாங்காக போகுது. லாங்காக போய்க்கலாம். அது அப்படியே இப்படி வச்சா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதுக்கு தான் இது. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சொன்னேன் இது வெளில எடுத்துகிட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிளுக்கும் இருக்குது. பட் மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டு இஸ் பெஸ்ட் ஃபார் திஸ். ஏன்னா ஆப்பிள் அப்பப்போ இதில் வெறும் ஃபோட்டோ அனுப்பிடும். நீங்கள் வீடியோ ஆப்ஷனில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணால் வீடியோ எடுக்கும். இதே நீங்கள் ஃபோட்டோ ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிருக்கோம். ஆனால் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வீடியோ வரும். இன்னும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபோட்டோ வரும். பட் ஐஃபோனில் பண்ண முடியல. ஏன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. பேனோரா, பெனமோரா,
சினிமேட்டிக். ஸோ நான் ஐஃபோன் எடுக்கிறேன், பட் நான் வந்து எப்படி மோஸ்ட்லி வீடியோ தான் எடுப்பேன். வீடியோ வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எனக்கு யாரும் இல்லை அங்கே ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஆன் பண்ணிட்டு வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு பதிலாக இது ஒரு பெஸ்ட் ட்ரை. ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே இதுக்குள்ள போட்டுக்கலாம். இது வந்து வெளில வந்து கொஞ்சம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு சின்ன லைட் வேறு கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் 500 தான் அந்த ட்ரைபாடு. ஸோ இதுக்கு மேலே இங்கே இதாக 2 ஓவர் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்க, சின்ன லைட் கொடுத்துருந்தாங்க. செம்ம பிரைட் அந்த லைட்டு. ஸோ அது கொஞ்சம் ஒன்று போயிடுச்சு, ஒன்று வேலை இருந்துச்சு. ஆனால் இதுவும் நல்லா ஒர்க்கிங்காக இருக்குது. அண்ட் இது ஆல்மோஸ்ட் 4 months ஆயிடுச்சு. நல்லா சில ஸ்க்ராச்சஸ் தான் இருக்குது, பட் ஆசம் இந்த ட்ரைபாடு. ஏன்னா என் கையில் பிடிக்கும்போது க்ரிப்பு நல்லாயிருக்கு, அண்ட் இதோட ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கு, அண்ட் என்னால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஓகே, அண்ட் லிஃப்ட் எடுக்கலாம். இல்லை நான் வந்து கிரவுண்ட் ஷாட் எடுக்கிறனால இப்படியே எடுத்துக்கலாம். நான் ஒன்றும் தேவையில்லை. அண்ட் திஸ் ஒன் இஸ் பெட்டர். நீங்கள் ட்ரோன் ஷாட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹைட்டான மாடியிலேருந்து. அதுக்கு வேறு நீங்கள் அந்த மாடிக்கு போயிட்டு இதை எடுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்கள் கை எண்டில் வச்சு எடுத்தீங்கன்னா அப்படியே ட்ரோன் வியூ மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் பைனே சொல்லுவேன். அண்ட் இது கொஞ்சம் யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கே இருக்குன்னா அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, மீஷோவில் இருக்குது, இது எல்லாத்தையும் எல்லா ஷாப்பிங் இதுலேயும் இருக்குது. இது வந்து சிலலாம் வந்து சொன்ன 700-800 இருக்கிறாங்க. நான் வந்து இது லோக்கல் ஸ்டோரில் ஒரு ஸ்ட்ரீட்டில் வாங்கினது தான். 500 rupees தான். எல்லாரும் சேம் ப்ராண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சேனல் தான் மேடாக இருக்கும். பட் நான் சொல்ல போனால் இது ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இதுவாக இருக்கும். நீங்கள் பெரிய யூடியூபராக வரைக்கும். ஸோ பிக்னஸ்க்கு இது பெஸ்ட்டு. ஏன் பெரிய யூடியூபர்ஸே இது யூஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இது வந்து ஒரு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர பார்க்குறேன். ஸோ அதில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிக்கலாம். அமேசான் தரேன், ஃப்ளிப்கார்ட்டும் தரேன். ஸோ அதில் ரேட்டு வந்து வேரி ஆகிருக்கலாம். ஏன்னா என்னோடது வந்து நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை, தெரிஞ்ச ஒரு ஹோல்சேல் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேன். அதனால் இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரேட்டு. அண்ட் திஸ் ட்ரைபாட் இஸ் த பெஸ்ட். யா, ஆனால் இது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாண்டே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு. அண்ட் எப்பயும் பிடிச்சி எடுத்துக்கலாம். அண்ட் லைக் இது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எடுக்கிறது தெரியுமா, அந்த ட்ரைபாடோட இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக், ஹையஸ்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. ஸோ அப்பப்போ வந்து குக்கிங் வீடியோ எடுக்கும்போது டக்குன்னு வந்து இது ஃபயர் பக்கத்தில் வச்சுட்டேன். மெல்ட்டாக ஏதோ லைட்டாக காரண மாதிரி சொல்லணும்னு சொன்னேன். அது ப்ளூ கலரு. ஸோ நீங்களும் வாங்கிக்கலாம், பிஸ்கட் தரேன். நான் தான் உங்கள் மாதிரி. ஸோ இந்த இயரோட சாலே தர பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறோம் இந்த இயர் என்ன மாதிரி. ஸோ நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நான் தான்